நில்லுங்க. என்னப்பா? அம்மன் ஊர்வலம் வருது. இந்த வழியா யாரும் போக முடியாது. எங்க வீடு பக்கத்துல தான் தம்பி. இல்லையா, இந்த பக்கம் வண்டி போக முடியாது. நீங்க இறங்கி நடந்து போயிடுங்க. அப்பா வண்டியை விட்டுட்டு இறங்கி போயிடலாம்ப்பா. சரி, எல்லாரும் இறங்குங்க. இறங்க தேனு. அத்தை, அம்மன் ஊர்வலம் போதான், அதனால நம்ம நடந்தே போயிடலாம். அத்தை, டேய் வாடா, நம்ம நடந்தே போயிடலாம். வா. அட, நடந்தே ஊர்வலம் போலாங்கிறியா? அதுவும் சரிதான். மீனாட்சி, வாக்கிங்ல போலாமா? சரி, நடந்தே போவோமா? பாத்தீங்களா அம்மாச்சி, நீங்க அம்புட்டு சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு அம்மாச்சி. அப்பதா, இவளை மட்டும் நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க, உங்களுக்கு இருக்கிற மரியாதை எல்லாமே போயிடும். உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இனிமே யாருமே இருக்க மாட்டாங்க, சொல்லிட்டேன். அப்பதான் அண்ணியன் கிட்ட உட்காந்துருக்கு. டேய், கொஞ்ச நேரம் வாய மூடுறா. சமந்தி, என்னங்க இது? ஏதோ ஒரு முடிவோட தான் உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கே. எனக்கும் பயமா தான் இருக்கு. எல்லாரும் அவங்க கிட்ட பேசுவோம். என்னத்த பேச சொல்ற? அங்க பாரு, சாமி வந்த கணக்கா வேல்கம்போட உட்காந்து இருக்கு. எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா நீங்க சொன்னா சொன்னா கேட்டுருவாங்களாக்கும். இத்தனை வருஷம் என்ன கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டா இருந்த அம்மா யார் பேச்சதான் கேட்கும். எதுக்கு இம்புட்டு பில்டப்? காளியாத்தா உட்காந்துருக்கு, அப்பதான் தானே. வா பேசிக்கிறவா. டேய், அடிச்சனா வாய் மூடிட்டு சும்மா இரு. இல்லம்மா, நான் பேசி சரி பண்ணிக்கிறேன்னு. நீ பண்ண வரைக்கும் போதும். அம்மா, என் பொண்ணு எந்த தப்பு பண்ணல. அவ பாவம். அவளுக்கு பேசாத, நீ பேசாத. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை மயக்கிறதுக்கு தான் நீ பொண்ணை பெத்து வச்சிருக்கியா? என்ன வளர்த்து வச்சிருக்க? ஓ லட்சணம் தெரிஞ்சுதான் ஓ புருஷன் ஓடி போயிட்டான். என்ன என்னப்பா இதெல்லாம்? நம்ம வீட்டு பையன் பண்ண தப்புக்கு அவங்க எதுக்கத்த இப்படி பேசுறீங்க? அம்மா, கல்யாணமாயி வந்த பொண்ண இப்படி வாசல்லே நிக்க வச்சு ஊர்ல சத்தம் போடுறது சரியில்லம்மா. சரி தப்பு என்னன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? இது ஏன் வீடு. இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த அடங்காப்பிடாரி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அத்த, கொஞ்சம் தயவு பண்ணி. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சுல? இந்த கேடுகட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்த பாத்தியா? அதுதான் நான் செஞ்ச தப்பு. பொண்ண உள்ள விட்ட வரைக்கும் போதும். இவளோட நிழல் கூட ஏன் வீட்டுக்குள்ள படக்கூடாது. இவளை அத்தெரிஞ்சிட்டு அப்படியே விரட்டி விட்டுட்டு நீங்க உள்ள வாங்க. முடியலன்னா எல்லாரும் சேர்ந்து இவ கூடவே போயிடுங்க. தள்ளுடா. அம்மாச்சி சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல? அவங்க வச்சதுதான் சட்டம். அதை யாரும் மறக்க வேண்டாம். டேய் வெட்டி ஆபீசரே, கல்யாணம் ஆன அன்னைக்கே டைவர்ஸ் வாங்குறல்ல? இதெல்லாம் பெரிய ரெக்கார்டா. சூப்பர்ரா. வாங்க. என்னம்மா? எங்க என் பொண்ணு என்னங்க தப்பு பண்ணா? அவங்க என்ன அப்படி பேசிட்டு போறாங்க? இல்லங்க அத்தை, அப்பதான் என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா? அவங்க சொன்னா அப்படியே கேட்கணுமா? எத்தனை தடையை போட்டாலும் உடைச்சு போட்டு போயிட்டே இருப்போம். அப்பத்தாவ நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, நீ வா. வா போவோம். கையெடு. தொடுற வேலை வச்சுக்காத. மீனாட்சி, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அத்தை,
நீங்க தானே சொல்லுவீங்க இந்த வீட்டோட ஆலமரமே பாட்டி தான். நடக்கணுங்க, நடக்கணும். அந்த ஜீவா நம்ம ஆதி முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவகிட்ட ஆதி தோத்து போக கூடாது. இல்லம்மா, அது எப்படி திரும்பவும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்க. நானா? நீங்க மட்டும் கூட இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? என் சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு ரம்யா. இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஜீவா கூட மீனாட்சி வாழக்கூடாது. நம்ம ஆதிய எப்படியாவது மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இனிமே எப்படி அது முடியும் ரம்யா? நம்ம வேற ஒரு பொண்ணை பார்த்து. இங்க பாருங்க, வேற பொண்ணு பாக்குறங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இப்பவே பாருங்க, இவ உயிரை விட போறேன்னு சொல்றான். இவ எனக்கு தம்பி மட்டும் இல்லங்க, நம்ம பையன் மாதிரி தானே இவனை வளர்த்துருக்கோம். நீங்களும் இவனை அப்படித்தானே பாக்குறீங்க? ஆமாமா, நான் இல்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க, மீனாட்சிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்ன வழின்னு யோசிங்க. அப்படி நடக்கலன்னா இவன் உயிரோட இருக்க மாட்டான். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ரம்யா, பொறுமையா இரு. ஆதி, நீ ஏன்டா அழுகுற? நான் சொன்னதை நடத்தி காட்டுவேன். வா வா வாடா.